இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஐபிஎல் தொடர் முடிந்ததற்கு பிறகு இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியோடு பல பரீட்சையில் இறங்கியிருந்தது. அதுவும் சமீபத்தில் நடந்த இந்த ஒரு T20 மேட்ச் என்பது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் கிரிக்கெட் போட்டிகளில் எதிர்பாராத சர்ப்ரைஸ்கள் என்பது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஆனால் இது நடக்கவே நடக்காது என்று முடிவு செய்த ஒரு விஷயம் திடீரென நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு விஷயம்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டியில் அரங்கேறியது. ஆமாங்க, இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான ஏற்கனவே முதல் T20 போட்டி முடிவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்த இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணிக்கு நம்ப முடியாத அதிர்ச்சி கொடுத்திருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தனர். அதாவது இதற்கு முன்பு இந்த இரு அணிகளுக்கு இடையே ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றது. அந்த ஒருநாள் போட்டிகள் அனைத்திலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல் T20 போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக எப்படியாவது அடுத்து வரும் T20 போட்டிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகளை ஆப்கானிஸ்தான் அணி நிர்வாகம் எடுத்து வந்தது. அதில் ஒன்றுதான் T20 அணிக்காக அறிவிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணி வீரர்களில் முதல் போட்டி முடிந்த பிறகு ஒரு சில வீரர்களை நீக்கிவிட்டு புதிய வீரர்களை சேர்த்தது ஆப்கானிஸ்தான் அணி. அதற்கு காரணம் எப்படியாவது அடுத்து வரும் T20 போட்டிகளிலாவது இந்திய அணியை வீழ்த்தி காட்ட வேண்டும் என்ற அதீத தீவிரத்தை காட்டியது ஆப்கானிஸ்தான் அணி. அதன் காரணமாகத்தான் இரண்டாவது T20 போட்டியில் வெறிகொண்டு பேட்டிங் செய்திருந்தது. அதுவும் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே நேர்த்தியாக பேட்டிங் செய்தனர். அதிலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த T20 தொடரில் அனுபவம் இல்லாத வீரர்களை நம்பி மட்டும்தான் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. குறிப்பாக இந்த இரண்டாவது T20 போட்டியில் சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, அபிஷேக் சர்மா உள்ளிட்ட எந்த ஒரு T20 பேட்ஸ்மேனும் இடம்பெறவில்லை. இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்களில் சொல்லும்படியான பேட்ஸ்மேன்கள் என்றால் இரண்டு பேர்தான். ஒன்று இசான் கிசான், மற்றொருவர் சிவம் தூபே. இந்த இருவரை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் மூன்றாம் கட்ட 4ஆம் கட்ட இளம் பேட்ஸ்மேன்கள் தான். அது மட்டுமில்லாமல் பவுலர்களும் கூட பெரும்பாலும் பலருக்கும் தெரியாத பவுலர்களைத்தான் இந்த போட்டியில் இந்திய அணி பயன்படுத்தியிருந்தது. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த போட்டியில் இப்படி ஒரு முயற்சியை இந்திய அணி கையில் எடுத்தது. அதன் காரணமாகவே அனுபவம் இல்லாத பவுலர்களை எளிதாக கையாண்ட ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாகவே விளையாடினார்கள். அதுவும் பவர் பிளே ஓவர்களிலேயே விக்கெட் ஏதுமின்றி 72 ரன்கள் வரை எடுத்துவிட்டனர் ஆப்கானிஸ்தான் அணி. இதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இந்திய அணி சார்பில் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த தொடரில் அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி பவர் பிளே ஓவர்களில் குறைந்தபட்சம் 2 விக்கெட்டுகளையாவது வீழ்த்திவிடும். ஆனால் இந்த போட்டியில்தான் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தாமல் கடுமையாக திணறியது. மேலும் இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை கிடைத்து இன்னும் அதிகமாகவே அதிரடியாக விளையாடத் தொடங்கினார்கள். இதை பார்த்த இந்திய அணி நிர்வாகம் ஒரு கட்டத்தில் மிக மிக அனுபவம் குறைந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எடுத்த இந்த ஒரு முடிவு தவறா என்ற எண்ணமே வந்திருக்கும். அந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடினார்கள். பின்னர் ஒரு கட்டத்தில் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஆப்கானிஸ்தான் அணி 208 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதுவும் இந்த போட்டி நடைபெற்ற இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய இலக்காகும். பின்னர் 209 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இசான் கிசானும் சிவம் தூபேவையும் தவிர மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேன்களும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. அதுவும் ஓப்பனிங் இறங்கிய இசான் கிசான் சூப்பராகவே விளையாடி வந்தார். அனுபவம் வாய்ந்த மற்ற பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியில் இல்லை என்பதை உணர்ந்து தேவையான இடத்தில் அதிரடியாகவும் தேவையுள்ள இடத்தில் நிதானமாகவும் விளையாடி போட்டியை கடைசி வரை கொண்டு சென்றார் இசான் கிசான். அதே போல ஒரு கட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது 11வது ஓவரிலேயே 5 விக்கெட்டுகள் விழுந்துவிட்டது. அந்த சமயத்தில் சிவம் தூபே அந்த இடத்தில் களமிறங்கி சிவம் தூபேவும் இசான் கிசானும் சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு விளையாடினார்கள். அதிலும் ஒரு கட்டத்தில் கடைசி 4 பந்தில் 28 ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலுக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. இதை கடினமான சூழல் என்று சொல்வதை விட இந்திய அணி தோல்வியடைந்துவிட்ட சூழல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடைசி 4 பந்தில் 4 சிக்சர்கள் அடித்தாலும் வெறும் 24 ரன்கள் மட்டுமே தான் வரும். ஆகவே 28 ரன்கள் என்பது
கனவில் கூட சாத்தியமில்லை. ஆக இந்த சூழலிலேயே ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அவர்களது வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். மேலும் ஆப்கானிஸ்தான் அணி மட்டுமில்லாமல் இந்த சூழலில் எந்த அணியாக இருந்தாலும் வெற்றியைத்தான் கொண்டாடியிருப்பார்கள். ஏனென்றால் அடுத்து வீசப்படும் 4 பந்துகளில் எந்த ஒரு நோபாலும் இல்லாமல் ஒழுங்காக பந்து போட்டாலே ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிடும். ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகவும் எளிதான விஷயம்தான். அதன் காரணமாகத்தான் ஆப்கானிஸ்தான் அணி கடைசி ஓவரில் 4 பந்துகள் வீசுவதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடிவிட்டனர். அதே சமயம் அந்த சமயத்தில் மைதானத்தில் இருந்த ஒரு சில இந்திய ரசிகர்களும் மைதானத்தை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டனர். எப்படியும் இந்திய அணி இந்த போட்டியில் தோற்கப் போகிறது, அதை எதற்காக கடைசி வரை இருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மைதானத்திலிருந்து ஒரு சில இந்திய ரசிகர்கள் கிளம்ப தொடங்கிவிட்டனர். அது மட்டுமில்லாமல் கடைசி ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்தது நம்முடைய சிவம் தூபே தான். ஆகையால் 4 பந்தில் 4 சிக்சர்களை கூட இவரால் அடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையும் இந்திய ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட இந்திய அணி வெற்றிக்கு அதுவும் பத்தாது. ஆகவே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில்தான் அந்த கடைசி 4 பந்துகள் வீசப்பட்டது. அப்படியாக வீசப்பட்ட 4 பந்துகளில் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு பந்தை எக்ஸ்ட்ராவாக வீசியிருந்தார். அதாவது ஆப்கானிஸ்தான் பவுலர் ஒரு பந்தை எக்ஸ்ட்ராஸாக வீசியிருந்தார். இதுபோன்ற சமயங்களில் கண்டிப்பாக எந்த ஒரு பவுலருக்கும் பதட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் கடைசி 4 பந்துகளில் முதல் 2 பந்துகளில் அடுத்தடுத்து 2 சிக்சர்களை அடித்து விட்டார் சிவம் தூபே. ஆகவே அடுத்த 2 பந்துகளிலும் சிக்சர் அடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் நாம் பந்து வீசும்போது எக்ஸ்ட்ராஸ் எதுவும் போட்டுவிடக்கூடாது என்ற கூடுதல் அழுத்தம் என்பது எந்த ஒரு பவுலருக்கும் வருவது இயல்புதான். அப்படித்தான் இந்த ஆப்கானிஸ்தான் பவுலருக்கும் வந்தது. அதனாலேயே கடைசி 4 பந்தில் முதல் 2 பந்தை சரியாக போட்டுவிட்டு அடுத்த பந்தை ஒய்டாக வீசிவிட்டார். அதுவும் நோபாலாக வீசாமல் ஒய்டாக வீசிவிட்டார். அந்த ஒய்டு என்பது மிகவும் அகலமாக சென்றதால் ஒய்டு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரும் அந்த பந்தை பிடிக்க தவறியதால் பின்பக்கமாக பவுண்டரிக்கே சென்று விட்டது அந்த ஒய்டு பந்து. ஆகவே 5 ரன்கள் என்பது எந்த ஒரு பாலும் இல்லாமல் இலவசமாகவே கிடைத்துவிட்டது. பின்னர் மீண்டும் போடப்பட்ட அடுத்தடுத்த 2 பந்துகளில் தொடர்ச்சியாக சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் நம்ப முடியாத அதிசய வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய சிவம் தூபே. அதாவது இப்படி ஒரு வெற்றி இதற்கு முன்பு கிரிக்கெட் வரலாற்றில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன ஒன்று, இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு வெற்றி அரங்கேறியது. ஆனாலும் கூட இதே போல நாளை தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ முதல் ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி இதே போல திரளான முறையில் பிரம்மாண்ட வெற்றியடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இதுவரை நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகள் முடிந்துவிட்டது. நாளை முதல் அதிகாரப்பூர்வ போட்டிகள் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு திரளான நம்ப முடியாத அதிசய வெற்றியை பற்றியும் அதே போல நாளை முதல் தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஆப்கானிஸ்தான் அணியை ஒட்டுமொத்த தொடரிலும் வாஷ் அவுட் செய்யுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.